ஒரு காட்டில் நல்லவனாக ஒரு காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காகம் ஒரு எலியை கண்டது. காக்கைக்கு எலியை நண்பனாக்கிக் கொள்ள தோணியது. இன்று முதல் நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என காக்கை எலியை கேட்டது. ஆனால் காகங்கள் எலியை உணவாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு காகமும் எலியும் நண்பர்களாக இதுவரை இல்லை. எனவே உங்கள் நட்பை ஏற்க முடியாது என சொல்லியது எலி. காகம் சொன்னது, நான் உன்னை சாப்பிட்றதுன்னா உன்னை பார்த்தவுடன் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு. எலியும் சிறிது யோசித்துவிட்டு காக்கை கூறியதை ஒப்புக்கொண்டு காக்கையுடன் நட்பாகியது. அன்று முதல் இருவரும் நல்ல நண்பர்களாயினர். சிறிது நாட்கள் கழித்து காட்டில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. இப்படியே போனால் நாம் குடிக்க தண்ணீரின்றி இறந்து போவோம். தூரத்தில் ஒரு காடு இருக்கிறது, நாம் அங்கு போவோமா என காகம் எலியிடம் கேட்டது. அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாதேன்னு எலி சொல்லுச்சு. நீ என் முதுகில் ஏறிக்கோ, உன்னை நான் பத்திரமாக கூட்டிட்டு போறேன்னு காக்கை சொன்னது. பின் காகம் எலியை முதுகில் சுமந்து கொண்டு பறந்து போனது. முடிவில் அவர்கள் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் ஒரு குளத்தின் அருகே சென்றனர். அங்கு இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நல்ல நண்பர்கள் ஆபத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் என்பதை எலி உணர்ந்து கொண்டது.